அழகோடு விளையாடும் முருகோடு நான் சேர்ந்து ஆட வேண்டும் மயிலே. அழகோடு விளையாடும் முருகோடு நான் சேர்ந்து ஆட வேண்டும் மயிலே. போது எழில் இருக்கும் இளமை இருக்கும் போது எழில் இருக்கும் என்னை இருக்கும் இளமை இருக்கும் போது எழில் இருக்கும் என்னை இழுக்கும் இருக்கும் இன்பம் பெருக்கும் இன்னல் துடைக்கும் இன்பம் பெருக்கும் இன்னல் துடைக்கும் அவனோடு உறவாடி அன்போடு நான் சேர்ந்து ஆட வேண்டும் மயிலே. அவனோடு உறவாடி அன்போடு நான் சேர்ந்து ஆட வேண்டும் மயிலே. திருநகையும் சிங்கார நடையழகும் கருங்குழலும் காணாத பேரழகும் சிங்கார நடையழகும் கருங்குழலும் காணாத பேரழகும் கிரிமார்பும் வித்தார சொல்லழகும் கிரிமார்பும் வித்தார சொல்லழகும் முழுமதியும் முத்தார பல்லழகும் முழுமதியும் முத்தார பல்லழகும் கவிதை சுரக்கும் கனி மொழி சிறப்பும் கவிதை சுரக்கும் கனி மொழி சிறப்பும் கருணை பிறக்கும் தனி உடல் அமைப்பும் கைதடும் மனமெல்லாம் அழகிலே மலங்குடல் சுகம் பெறக்கூட
விட ஜோதியாய் வீழ்ந்திடும் நாதனுடன் தாம் ததீம் 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 தகிடவென ஆட வேண்டும் வயலே அழகோடு இணையாடும் முருகோடு நான் சேர்ந்து ஆட வேண்டும் வயலே. ராஜாத்தி இசைமணி தமிழ் கடலே உங்கள் அடிமைனா. ஆடும் நாயகியே, நீ ஆட ஆடாத என் மனமும் ஆடியது. நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பா அருணகிரி, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். புறப்படு வீட்டுக்கு. ஆமா, என் வீட்டுக்கு புறப்படுங்க. எங்களுக்கும் வீடு இருக்கு, நீ வா. அண்ணாமலை, பேசாமல் இரு. அழகுமணியே, உன் அன்பிற்கு நன்றி. அந்நியர் வீடு சென்று அறியாதவன் நான். அங்கு வந்து என்ன செய்ய போகிறேன்? ஆகா, சுதறியாத புள்ள. தம்பி, நீங்க எப்படியோ அப்படித்தான் இந்த பச்சைக்கிளியும். ஆமாங்க, பாம்புக்கும் கயத்துக்கும் வித்தியாசம் தெரியாத குழந்தை எங்க மரகதம். சும்மா இருடா, நான் பேசுறேன். தம்பி, நீங்க என் வீட்டுக்கு வந்து ஒரு வாய் பாலையாவது குடிச்சாதான் அவளுக்கு தூக்கமே வரும். மறுத்தா அவ்வளவுதான் உயிரை விட்டுடுவா. பயப்படாதீங்க. அங்கு வந்து ஒரு வாய் பால் இருந்து எனக்கு என்ன சிரமம்? இருப்பது தப்பு மரகதம். தனித்திருப்பது தப்புதான். என் கண்கள் என்ன சொல்லுகிறது? உன் பார்வை என்னை பறிக்கிறது. பெண் பார்வைக்குள்ள பெருமை அது. பாலன் இஷ்டப்படி வந்தேன், பால் அருந்தினேன். போகட்டுமா? இங்க இருக்கு பிடிக்கவில்லையா? அக்கா எனக்காக காத்திருப்பார்கள். அண்ணாமலை வேறு காத்திருக்கிறான். பால் அருந்திய வீட்டை மறப்பதே பாவம் என்பார்கள். மறந்தால் தானே பாவம். மறுபடியும் வருகிறேன். நிச்சயம் வருவீர்களா? நிச்சயமாய் வருவேன். என்னை பிடித்திருக்கிறதா உங்களுக்கு? உறவும் வீடும் இல்லாவிட்டால் என் உயிரும் உன்னுடனேயே தங்கிவிடும். சரி, புறப்படுங்க. அதிகம் இறக்கி விட போகிறது. காளி மூலி நீலி திருசூலி கணவரை சேர்ந்தவளே, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள். குருவே, எல்லா பறவைகளின் கொழுப்பு சத்து. தேவா, எல்லா மிருகங்களின் கொழுப்பு கலவை. ராமுண்டி, மாகாளி, ரத்தவெறி கொண்ட பத்ரகாளி, உன் பக்தன் கொடுக்கும் எல்லா படையலையும் ஏற்றுக்கொண்டு உன் பசியை ஆற்றிக்கொள். தாயே, தலைமாலை அணிந்தவளே, புலிமேல் இருப்பவளே, பயங்கரியே, போராடும் நாயகியே, உன் பசி தீர்ந்ததா சொல். உன் மனம் குளிர்ந்ததா சொல். சொல். நம்மந்தாண்டானே, உனது வீர வேள்வியும் உனது மூர்க்க பக்தியும் என்னை உன் இஷ்ட தெய்வமாக ஆக்கிவிட்டது. விதிப்படி குறிப்பிட்ட காலம் நீ இட்ட ஏவலை முடிப்பேன். நீ பெற்ற வரத்தை நீ செயல்படுத்தும் வகை கொப்ப என் அருள் கூடுவதும் குறைவதும் உனக்கு சித்திக்கும். ஆகையால் அற்ப செயல்களுக்கெல்லாம் என் அருளை வீணாக்கி விடாதே. ஆஹா, யாருக்குமே கிட்டாத பேரின்பம். ஓங்கார நாயகியே, அலங்கார தேவதையே, உன் அருளால் இந்த அரசனையும் இந்த நாட்டையும் ஆட்டி வைப்பேன். பெரியா சுவாமி, உண்டலங்கா, மூர்க்கா சுவாமி, மடையா சுவாமி, பிரசாதத்தை எடுங்கள். அண்ணாமலை, மரகதம் வீடு பாத்தியா?
உள்ள போனதும் ஒரே வாசனை. ஆமா ஆமா, மூக்கே நாரி போச்சு. உடம்புல கூட சப்பர வாசனை பூசி இருக்கா. இல்லாட்டி கிட்ட நெருங்க முடியுமா? மலர் போன்ற மனசு. அந்த வாசனையும் சேர்ந்து உனக்கு மயக்கமே வந்துடுச்சு இல்ல? எந்த வாசனைப்பா? அந்த மர சொல்லு. அந்த கோயிலுக்கு போகல, அங்க அடிச்ச வாசனை. அதுலயும் அம்பாள் சன்னதியில தான் அதிகமா அடிச்சது. சரி சரி, ஏன் நிக்கிறீங்க? படுக்கலையா? கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம்க்கா. தம்பி, அளவுக்கு மீறி உனக்கு நான் கொடுக்கிற செல்லம் உன்னை கெடுத்துடக்கூடாது. ஞாபகம் இருக்கட்டும். நான் என்ன அப்படி தப்பா நடந்துகிட்டேன்? அம்மா இருந்தா இப்படி எல்லாம் என்ன கேப்பியா? நான் தாயில்லா பிள்ளை தானே. மரகதம், கோபமா? அன்று போனவனை இருக்க சொன்னாய், இன்று வந்தவனை விட்டு பிரிந்து போகிறாய். அது என் குணம் இல்லை, என் போன்ற பெண் குணம். விலகினால் நெருங்குவேன், நெருங்கினால் விலகுவேன். இப்படியும் ஒரு குணமா? அதென்ன குணமோ? விழுந்து கிடக்கும் பழத்தை விட பறித்து தின்னும் பழத்திற்குத்தான் ருசி. என்ற நம் சந்திப்பு தேனுக்கும் இல்லாத தித்திப்பு. இது எப்போதும் நீடிக்கும் அல்லவா? இது என்ன கேள்வி? இதற்கு முறை நாம் எப்படியே இருக்கும். என்னை பொறுத்தவரையில் உறுதி. அப்படியானால் என் மீது சந்தேகமா? பெண்களுக்கு அடிமையான ஆண்கள் அடங்கியே கிடப்பார். இதை விட வேறு என்ன சந்தோஷம் வேண்டும் எனக்கு? மரகதம், விலகி போவது ஒரு விளையாட்டா? நெருங்கி வரும் இன்பம் இது. கொல்லாதவள், உணர்ச்சிகளின் நாடியை உணர்ந்த மருத்துவச்சி நீ. சிரிப்பு ஆதவன் ஒரே உங்கள் முகம், அது கண்ட தாமரை உன் முகம். என்னம்மா ஆதி, விடிஞ்சு போச்சு. விளக்க கூட அணைக்கல, வாசல் பெருக்கி கோலம் போடல. என்னம்மா கண்ணெல்லாம் சிவந்திருக்கு? ராத்திரி எல்லாம் தூங்கலையா? அட ஏமா அழற? எங்க இந்த பசங்க? ராத்திரி வீட்டுக்கே வரலையா? அண்ணா, நான் என்ன சொல்லுவேன்? அம்மா சாகும்போது சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே. பச்சை மரத்துல அரைஞ்ச ஆண் சிறு வயசுல அம்மா சொல்லி போனது என் மனசுல அழுத்தமா பதிஞ்சு போச்சு. தம்பி எப்படி நடந்தாலும் அவனை அதட்டவோ அவன் இஷ்டத்துக்கு விரோதமா நடக்கவோ நான் துணியை போறதில்லை. அந்த கடவுள் தான் அவனுக்கு. அடாதம்மா, நான் கூட இப்பதான் கேள்விப்பட்டு விடியறதுக்கு முன்னால ஓடி வந்தேன்.
அக்கா நடுச்சாமமாகுது, போய் படுத்து தூங்குக்கா. நீ தூங்குப்பா, எனக்கு தூக்கம் வரல. நீ போய் படுத்து தூங்குனாதான் நானும் தூங்குவேன். நீங்க போய் படுங்க அத்தாச்சி. நேத்து கூட நீ தூங்கலையம்மா. பரவாயில்லை, நான் இப்படியே படுத்துக்கிறேன். நீங்க போங்க. நீ போய் படுத்து தூங்குக்கா. மாதிரி தூங்குறேன். கொஞ்சம் தண்ணி கொண்டா. இப்படி உட்கார்ந்து விசிறு. ஞானம். என்ன மௌனம்? பேச. பாத்தியா, இந்த திகில் தானே வேணாம்ங்கிறேன். பக்கத்துல வந்து விசிறு. நான் சொல்றது புரியல உனக்கு? மூதேவி, எப்ப பார்த்தாலும் நீலி கண்ணீர் தானா? ஞானம், இனிமே நான் உன்னை விட்டு எங்குமே போகல. என் வேதனை உனக்கு விளையாட்டாக இருக்கு. உன்னை கொன்னுடுவேன். உங்கள் இன்பம் மரகதத்தோடு இருக்கட்டும். நான் வெறும் நடைப்பெணும் தான். ஞானம், ஞானம். இன்பத்திலேயே மூழ்கி கிடந்தவன் தான். என் துன்பம் புரியாம என்னை கொன்னுட்டா போறேன். போ போ. இப்பிறப்பில் எனக்கு உடல் இன்பம் வேண்டாம் என்று உன்னிடம் உறுதி செய்தேனே, நீயே இப்படி என் உறுதியை சோதிக்கலாமா? கடைசி வரை என் புத்தி தடுமாறாமல் நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். சித்ராங்கி, யார் நீங்க? என்ன தெரியலையா? நான் தான் அருணகிரி. அருணகிரியா? அட கன்றாடியே, இது என்ன வேஷம்? சித்ராங்கி, என்ன விளையாடுற? உன் நினப்ப வந்தது வியாதிய கூட பொருட்படுத்தாம ஓடோடி வந்து. பேஸ் பேஸ், வியாதி வந்துடுச்சா? ஏங்க, உனக்கு புத்தி இருக்கா? போயா வெளியே. சித்ராங்கி, தேனும் பாலும் கலந்து தித்திக்க தித்திக்க எனக்கு சோறு ஊட்டினாய். அதை மறக்கலாமா நீ? அதெல்லாம் பழசு. சித்ராங்கி, மார்போடு என்னை அழைத்து சாகும் வரை இருவரும் ஒருவர் என்று சொன்னாயே, அதை கூடவா மறந்து விட்டான்? அப்படி இருக்காம போய்தானே இப்படி கெட்டலங்கி வந்திருக்கேன். இனிமே உனக்கு இங்க என்ன வேலை? சித்ராங்கி, செத்து பொழைச்சி புது ஆளா திரும்பி வா. இஷ்டப்பட்டா அப்ப சேர்த்து. சித்ராங்கி, சித்ராங்கி, சித்ராங்கி. தள்ளிட்டா போரு. போய்
அருணகிரியா? ஆமா அமுதா, நான் தான் அருணகிரி. போய் போய், இது பேய் பேய். ஐயோ அமுதா, என்ன கோரம்? மரகதம், உன்னை மறந்து நான் எத்தனை நாள் படுக்கையில் இருந்தேன் தெரியுமா? என் இன்பமே, அன்பே, அருகில் வா. கடவுளே, இது என்ன கொடுமை! ஒரு குலைந்த துர்நாற்றம் வீசி. தெய்வம், இது என்ன பாவம்! மரகதம், உலகம் என்னை வெறுத்தாலும் உன் உள்ளத்தில் எனக்கு இடம் உண்டு என்று ஓடோடி வந்தேன். என்னை ஏற்றுக்கொள். நீ சுவைத்த பாண்டம், ஆறத் தழுவிய உருவம், ஈசன் பிழைத்த நம் உறவை மறக்காதே. இறக்கும் வரையில் நாம் இருவரும் ஒருவர். வா. ஐயோ, என் உடம்பெல்லாம் நடுங்குகிறது, காணவும் கண் கூசுகிறது. தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். இரவாத இச்சை அடிய நீச்சை இனியும் மறவாமல் இருப்பது தவறல்லவா? வைரச் சிலையாக இருந்தவன் நான். இருந்த காலத்தை எண்ணி ஏங்குவது தர்மம் அல்ல. சென்றதை மறப்பதா மனித தர்மம்? அழகில் மன்மதன் என்றார், அணைப்பில் மான் என்றார், என் சொத்தெல்லாம் சுகம் என்றார். அத்தனையும் மறந்து என்னை அசிங்கம் என்று நீயே வெறுத்தால் எனக்கு வேறு புகலிடம் ஏது மரகதம்? வேறு புகலிடம் ஏது? சற்றே மனமிறங்கு மரகதம், உனக்கு கோடி புண்ணியம் கிட்டுமடி. உள்ளந்து எனக்கும் உண்டு. சீர்கெட்ட பிறகு உடலுறவு வேண்டாம் என்றுதானே சொல்லுகிறேன். சீர்கெடுத்த சிங்காரிய நீதானடி பாவி. பழி பேச வேண்டாம். உங்கள் முகவரி என்னோட நின்று எத்தனை பேரோடு கெட்டலைந்தீர்கள், அத்தனை மறந்து விட்டதா? மரகதம், எல்லாம் என் தப்பாகவே இருக்கட்டும். 1000 பேர் இருந்தாலும் உன்னால் தானே கட்டின மனைவியையும் நான் மறந்தேன். உன் காலில் விழுந்து கெஞ்சுகிறேன் மரகதம். துடிக்கும் என் ஆசையை கொஞ்சம் கருணையோடு பார் மரகதம். இத்து போன உடனே இத்து போகாத எண்ணம் ஏன் இப்படி மிருகவரை கொண்டு அலைகிறது? தகாத இச்சை, இயற்கையும் இறைவனும் கூட ஒத்துக்கொள்ள முடியாத அநீதி. தயவு செய்து என்னை மன்னித்து மறந்து போய்விடுங்கள். நானும் கடைசி வரை உங்களுக்குரியவளாகவே இருந்து இறந்து விடுகிறேன். போய்விடுங்கள், போய்விடுங்கள். மரகதம், அருணகிரி, அருணகிரி. அப்பனே முருகா, முருகா. நிறைய அழுது விட்டாய், இனி அழாதே மகனே. இப்போது நான் வந்திருக்கும் காரணம் அறிவாயா? வாய் திறந்து பேசு. பேச்சு வருமா? பேரின்பம் கண்டபின் பேச்சு வருமா? உன் பேச்சு கேட்கத்தான் வந்தேன். நீ பேசியே ஆக வேண்டும். உலகம் உய்ய, உத்தமர் சிறக்க நீ திருப்புகழ் பாட வேண்டும். அதற்கே நான் வந்தேன். வித்தை அறியாதவன் உன்னை நினைந்து ஏதோ பிதற்றுவேன். வித்தையை கற்றவர் வியக்க உன் புகழ் பாடும் தகுதி எனக்கேது தந்தையே? மகனே, வா அருகில். வா, வாய்க்கிற நாக்கை நீட்டு. முத்து முத்தாக பாடு. முத்து முத்து. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும். முக்கட்பரமத்து சுருதி
சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத்தமரரும் அடிபேண முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத்தமரரும் அடிபேண தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரி பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பட்புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே சித்தித்தைய ஒத்த பரிபுர நிற்க பதம் வைத்து பயிர விதி கொக்க நடிக்க கழுகொடு கழுதாட சித்தித்தைய ஒத்த பரிபுர நிற்க பதம் வைத்து பயிர விதி கொக்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரிகட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக என போத திக்கு பரிகட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக என போத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை பொற்புற்றழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே பொற்புற்றழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே அருணகிரி மகனே முருகா நீ பக்குவ நிலை பெற்றாய். இனி மக்கள் உய்ய வழி காண வேண்டும். அதுபோல்தான் உனது பிறவி பலன் முழுமை பெறும். புறப்படு, நேரே வயலூர் வந்து சேர். வயலூர் உரை பெருமானே, ஆஹா, மூர்க்கரையும் தன் வழி ஈர்க்கும் அருள் வழி கொண்ட எவனே, என்னே உன் வடிவம். என் அன்பு உருக, என் உடலும் சிலிர்க்க, என் உள்ளமும் உன்னோடு ஒன்றுபடுகின்றது. முருகா. அருணகிரி, திருப்புகழ் பாட பணித்தேனே, ஏன் பாடவில்லை? மன்னித்தருள வேண்டும். உன்னருளால் பாடும் வன்மை பெற்றேன். ஆனால் பாடலுக்குரிய தன்மை அறியேனே. பாடுதல் விழலுக்கு அழைத்த நீராகுமே. என் செய்வேன்? எதை வைத்து பாடுவேன்? மயிலையும் கடப்பு மலர் மாலையையும் பன்னிரு புயங்களையும் வேலையும் திருவடியையும் இவ்வயலூரையும் வைத்து பாடுக. உணர்ந்தே, உன் திருவிழப்படியே ஆகட்டும்.
பக்கரை விசித்திரமணி பொற்கனடை இட்ட நடை பட்சியனும் உத்ததுரகமும் நீவ பக்கரை விசித்திரமணி பொற்கனடை இட்ட நடை பட்சியனும் உத்ததுரகமும் நீவ பக்குவ மலர் தோடையும் அக்குவடு பட்டோழிய பட்டுருவ விட்டரு கைவழி வேலும் திக்கது மதிக்க வரு குக்குடமும் ரக்கை தரு சிற்றடியும் முற்றிய பன்னீர் தோளும் திக்கது மதிக்க வரு குக்குடமும் ரக்கை தரு சித்தடியும் முற்றிய பன்னீர் தோளும் புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழ வெங்கடம் கொண்ட போது பொன்கிரிய நச்சிறந்தெங்கனும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட பகிரண்டமும் பொங்கியழ வெங்கடங்கொண்ட போது பொன்கிரிய நச்சிறந்தெங்கனும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலிலு வெல்றன் முன் கொஞ்சி நடனம் கொழும் கந்த வேளேன் பொங்கை குரமங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. ஞானம் 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 ஏம்மா உடம்புக்கு என்ன ஒண்ணு வைத்தியர் அழைச்சிட்டு வரட்டுமா? மனோவியாதிக்கு வைத்தியர்கிட்ட வந்து ஏது மனவியாதியா? உன் கணவனுக்கு தெய்வ திருவருளே கிடைத்து விட்டதம்மா. திருச்செந்தூர் முருகனே நேரில் வந்து ஆடி காட்டினாராம். அவ்வளவுதான் மனசு அறுக்கு. துறவுகோலம் கொண்டு நீ உடனிருந்தாலும் உலகம் ஒத்துக்கொள்ளாதம்மா. என் தெய்வத்திற்கு என்றும் என்றும் நான் பயன்படாதவளாகி விட்டேன். என்னை போல பாடுபட்ட ஐயோ உடம்பெல்லாம் கொதிக்குதே. நில்லுங்கள், இது என்ன கொடுமை? காதறுபட்டு குறிது கொட்ட வருகிறீர்களே. தாங்கள் இவர்தான் அருணகிரி சாமிகள். உங்களை பார்த்தால் புலவர் பெருமக்கள் போல் தோன்றுகிறது. ஆம் சுவாமி, வில்லிபுத்தூர் என்று பெரும் புலவரோடு போட்டிக்கு சென்று தோல்வியுற்றவர்களுக்கெல்லாம் இதுதான் முடியும். எம்போன்றோர் பலர் இக்கதிக்கு உள்ளாயினர். இது அநீதி, தகாத செயல். மேன்மேலும் அவருக்கு வெறி கூடிவிட்டது. தங்களை போன்ற அருளாளர் தான் அவர் அகந்தைக்கு முடிவு காண வேண்டும். சந்தித்து அறநெறியை போதிப்போம். சொல்லி தெரிந்த பிறகுதானே நீ இணக்கம் சொல்லி இருக்க வேண்டும். இப்போதே சொல்லுவேன். எதுவாயினும் இணக்கம் சொல்ல வேண்டுவதை சொல்லலாம். வாருங்கள், அரங்கிற்கு செல்வோம். தெரியுமா? சொல்லுங்கள். சுரடு ஒரு முனையில் வளைந்த கூறிய வாழ், அது உமது காதை வளைத்துக் கொண்டிருக்கும். மறுமுனை எனது கரம் இருக்கும். போட்டியில் நீர் தோல்வியுற்றால் எட்டிய தூரம் அது காதை எனது பால் இருக்கும். தாங்கள் தோல்வியுற்றால் போட்டி என்றால் நிபந்தனை பொது அல்லவா? என் தோல்விக்கு இதுவரை அவசியமே ஏற்பட்டதில்லை. அப்படி என்றால் விவாதிக்காமலேயே வருவோர் காதை தாங்கள் அறுத்து விடலாமே. சரி, இப்போது உமது எண்ணம் என்ன சொல்லும்? நீதி வேண்டுமானால் உமது காதையும் ஒரு சுரடு வளைத்திருக்க மறுமுனை எனது கரம் இருக்க வேண்டும். முதலில் எனது ஆசை கவிக்கு நீர் பொருள் கூற வேண்டும். கூறிவிட்டால்
பின்னர் ஏகதத்த சக்கராயம் பாடுவேன். அதற்கும் பதில் கூறிவிட்டால் மற்றொன்று, இப்படியே எல்லையின்றி போகும் உங்கள் முயற்சி அல்லவா? ஆமா, வெற்றி முடிவெடுக்க என் வழி அதைவிட சுருக்கமானது. நான் அந்தாதி ஒன்று பாடுவேன். அதற்கு தாங்கள் பொருள் கூறிவிட்டாலே போதும். நான் தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன். முடியாவிட்டால் தாங்களும் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுவும் சரி, அப்படியே ஆகட்டும். திதத்தத்திதிதாதை தாததுத்திதத்திதா திதத்தத்தித்ததிதித்திதத்த தேதுத்திதித்திதத்த திதத்தத்தித்தத்தை தாததி தேதுதை தாததத்து திதத்தத்தித்திதிதி திதிதுதிதீதொத்ததே. ஆஹா ஆஹா, ஐயனே, தங்கள் அருள்வாக்குக்கு கடையேன் பொருள் காணேன். அகந்தை அழிந்தேன். பேச்சு பேச்சு என்னும் கிளிம்பு, பெரும் பூனை வரை கீச்சு கீச்சு என்னும் கதி காணான். கும்பி வரை குனிந்தெடுத்தன் காது அருந்து பட்டொழிய வேண்டும். நான் செய்த அநீதிக்கெல்லாம் வந்து பழியாக ஆக வேண்டும். அறுத்தெறிந்து விடுங்கள், அறுத்தெறிந்து விடுங்கள். முருகா, முருகா, முதியவரே, பழி வாங்குவது நமது பணி அல்ல, அது அவன் பணி. அண்ணலே, தாங்கள் கல்வி பெருங்கடலாயினும் அது மற்றவர்களை அழிப்பதற்காக அமையக்கூடாது. தமிழை போற்றும் புலவர்கள் காது அருந்தார். மற்றவர்கள் மனமுவந்து தமிழ் மொழியை படிப்பறார். மொழிதான் வளரும். எழிலும் இனிமையும் நிறைந்த கன்னி தமிழ் மொழி வளரும். வழிக்கு விழுந்தாரையும் தங்களை போன்றோர் கை கொடுத்து தூக்கி நிறுத்தலன்றோ பெருமை. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இதை உணர்ந்த எனக்கு காதருக்கும் எண்ணம் உண்டாகும். செருக்கால் கல்வி சிறப்பதில்லை. ஐயன் அருள் பெற்ற தாங்களின் அகக்கண் திறந்தீர்கள். என் பாவமெல்லாம் தொலைய பாரதத்தை நான் இனிய தமிழில் பாடி பரிகாரம் தேடிக்கொண்டேன். மற்றொரு வேண்டுகோள், சைவன் வைஷ்ணவன் மற்றவன் என்ற சமய சண்டைகள் நமக்குள் தேவையில்லை. வழி வேறாயினும் முடிவு ஒன்றுதான். அறிவுரை, அறிவுரை. உணர்ந்தேன் ஐயனே. எனது வேண்டுகோள் ஒன்று. தாங்கள் கூறிய அந்தாதிக்கு பொருள் கூறி எனக்கு புரிய வைத்தல் வேண்டும். இதத்தத்தித என்னும் தாளமானங்களை திருநடத்தால் காக்கின்ற பரமசிவனும் பிரம்மனும் தயிரை உண்டு பார்க்கடலையும் ஆதிசேஷனையும் பாயலாக கொண்ட திருமாலும் வணங்குகின்ற முதல்வனே, தெய்வயானைக்கு இனியவனே, இப்பிறப்புக்கும் இறப்புக்கும் இடமாகி எலும்பு முதலிய தாதுக்கள் நிறைந்த இந்த பொல்லாதும் என்னும் பை தீயிலே வேகுங்கால் உன்னை துதிக்கும் என் புத்தி உனக்கே அடிமையாக வேண்டும், என்னை நீயே ஆட்கொள்ள வேண்டும் என்பதே கருத்து. ஆஹா, உமது பெருமையே பெருமை. முருகா, அப்பனே, எனக்கு கதி மோட்சமே இல்லையா? இன்னும் எத்தனை காலம் இந்த பாவ உடலை நான் தாங்க வேண்டும்? அண்ணே, பாத்தியா பழைய அருணகிரி எங்க, இப்ப அருணகிரி எங்க? முகத்துல தெய்வக்கடை அப்படியே ஜொலிக்குது. அருணகிரி சாமி திரும்பி வந்துட்டாரா? ஓவர்வாசல் மண்டபத்துல இப்பதான் பார்த்துட்டு வர்றேன். தமக்கையாக உதித்து அடியேனை வாழ வைத்த தாயே, உங்களை வணங்குகிறேன். என் செல்வமே, இந்த பேதை மீது உனக்கு கருணை இல்லையா? நான் எத்தனை காலம் பரிதவிப்பது? ஆண்டவன் பணியேற்று திரியும் என்னை தாங்கள் பொறுத்தருள வேண்டாமா? உன்னை கடை தேற செய்த எனதப்பன் உடன் பிறந்தவளை மறந்திருக்க நான் என்ன பாவம் செய்தேன்? அப்படி சொல்லாதீர்கள். பாவம் என்பதையே அறியாது என் பாவத்தையும் போக்கிய உங்களை பாவி என்று எண்ணலாமா? உங்கள் மீது அவன் கொண்ட கருணைதானே என்னையும் ஆட்கொண்டது. என் தாய் செய்த தவம், நீ பெற்ற பேர், இத்தகைய உன் பெருநிதி கண்டதோடு என் ஆசை முடிவுற்றது. இந்த இழிந்த உடலை இனியும் நான் சுமக்க வேண்டுமா? அவசரப்படலாமா? அவன் திருவிழப்படிதானே எதுவும் நடக்கும். அவன் திருவுள்ளமும் உனக்கு அடங்குமே. எனக்கு இப்பிறப்பும் போதும், இனி பிறப்பும் வேண்டாம். முருகா, நீ விரும்பினார், நீ வேண்டினார், மகனின் ஆசையை அப்பன் நிறைவேற்றுவான். இனி நான் இருக்கும் நாள் ஒவ்வொன்றும் இறக்கும் நாளாகவே இருக்கும். முருகா, நீ இருந்தும் உன் தமக்கைக்கு அப்பெரும் துன்பம் ஏற்படக்கூடாது.
ஆணையிட்டு இறுதியாக கூறுகிறேன், இப்போதே நான் மீண்டும் பிறவா பதவி பெற வேண்டும். இல்லையே என் உயிர் ஈனப்பட்டு உன் எதிரிலே அழிந்துவிடும். அது உறுதி. முருகா, முருகா, எல்லா பற்றையும் விட்டு நான் என் தாயின் இந்த வேதனை சொல்லால் கண்ணீர் சிந்துகிறேன். அவர்களுக்கு ஒரு பேரின்பம் தேடி தராவிடி நான் நன்றி கொன்றவனாவேன். முருகா, இப்போதே என் முன்பா ஈன்றவளிலும் உயர்ந்த உத்தமியை உன்னுடன் இணைத்துக்கொள். உன் புகழ் பரப்புவதும் நம் இருவருக்குமே குறைவாகும். வா வா முருகா. நான் வருவது உனக்கு தெரியவில்லை? கேட்டு கிடைப்பதா மரியாதை? ஒரு நாடோடி பரதேசிக்கு என்ன இருமாப்பு! இப்பொழுதே என் தலையிடுகிறேன். என்ன இருமாப்பு? திரும்புங்கள். மதுர கவிராஜனான் என் வெண்குடை விருது கொடி தாளமேள தண்டிகை. மதுர கவிராஜனான் என் வெண்குடை தாளமேள தண்டிகை. வரிசையோடு உலாவும் மாலகந்தை தவிர்ந்திடாதோ தவிர்ந்திடாதோ. ஓம் ரீம் ரீம் சண்டி சாமுண்டி காளி திருசூலி நீலி, உன் மகன் அழைக்கிறான். வா, நீ வராமல் இந்த காரியம் தீரா. வா. நாயே, பரமேஸ்வரி, முக்கண்ணன் தேவியை வணங்குகிறேன். சம்பந்தாண்டான் என்னை அழைத்த காரணம்? என் எதிரி, அவனும் உனக்கு எதிரி, என்னை மதிக்காத ஒரு துறவி அருணகிரி. உடனே போய் அவனை அழித்து விடு. ஆகட்டும். ஆனால் பக்தனே, உன் ஆற்றலை வீணாக்கி விரயம் செய்யாதே. அது உன் வலுவை குறைத்து விடும். நான் அழிந்தாலும் பரவாயில்லை, முதலில் அவன் அழிய வேண்டும். உன் விதிப்படி நடக்கும். ஏமாத்திட்டான். அடி மூடி, உன்னை என்ன செய்ய வைப்பா? அது கஷ்டம் தேவா, நீங்க பேசாம ராஜா கிட்ட சொல்லுங்க. உண்மைதான். அரசனிடம் சொல்லி அவனை அவமானப்படுத்தி அவனை அழித்து விடுகிறேன். வருக வருக. சுவாமிகள் ஆசனத்தில் அமர வேண்டும். நானே தங்களை நேரில் தரிசிக்க வேண்டும் என்றிருந்தேன். பரவாயில்லை. என்னை அழைத்த காரணம்? நான் கூறுகிறேன் நரனே, அரசனின் மரியாதைக்குரியவன் நான். என்னை நீ மதிக்காத காரணம்? துறவிக்கு வேந்தனே துரும்பு. அரசனின் அபிமானம் பெற்ற உன்னை பற்றி எனக்கா கவலை? என்ன இருமாப்பு இவனுக்கு! ராஜனே, இவனை என் சித்துக்களால் அழித்து விடட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அது தவறு. பெரியவர்கள் இப்படி சிறுகுணம் காட்டி சினங்கொள்வது தவறு. மன்னா, அறியாமை அகந்தையை தரும், அகந்தை ஆத்திரத்தை தரும், ஆத்திரம் அநீதிக்கு வழிகாட்டும். அதற்கு சத்தியம் தலைவணங்காது. நீ பேசாமல் இரு. அருணகிரி,
நீ பெரிய ஞானியை போல் பேசிவிட்டால் பெரியவனா? எங்கே உனக்கு சக்தி இருந்தால் என்னை போல் கடவுளை நேரே வரவழி. உன் போன்ற மதம் கொண்டவர் கடவுளை காட்டும் ஆற்றலை பெற முடிந்தால் அடியார்க்கும் அடியவனான நான் அதை செய்து காட்டுவது கடினமா? அப்படியா? நாளே நம் போட்டியை ஆரம்பிப்போம். நான் அழைக்க என் தாய் வீரமாகாளி நேரே பிரசன்னமாவாள். உன்னால் முடிந்தால் அந்த முருகனை நேரே வரச்சொல், பார்ப்போம். ஆகட்டும், என் அப்பன் சித்தம் போல் யாவும் நடைபெறும். மன்னா, வருகிறேன். இத்தனை காலம் நான் அழைத்ததும் வரக்கூடிய நீ இன்று வராததற்கு காரணம் என்ன? ஏன் தாமதம்? கால் கடக்க தவம் செய்திருக்கிறேன். உனக்கு வயிறு புடைக்க காவு கொடுத்திருக்கிறேன். பேய் போல் அலறுகிறேன். ஏன் வரவில்லை? வா வா. வரமாட்டாயா? களி அரசனும் மற்றவர்களும் உன் திருவுருவும் காண வருவார்களே. உன் பக்தனின் வார்த்தை பொய்யாவதா? வரமாட்டாய்? வரமாட்டாய்? வராவிட்டால் என் கழுத்தை உன் பாதத்திலே உருள வைப்பேன். சொல் சீக்கிரம். மனிதனே, வரப்பிரசாதம் பெற்றிருந்த நீ தீய சக்தியை வளர்க்க அதை பயன்படுத்தி பாழானாய். 12 ஆண்டு காலம் உன் பக்திக்கு அடிமையாகி நான் உனது சொற்படி நடந்து வந்தேன். இன்றோடு எல்லாம் முடிந்தது. இனி என் வருகையும் இல்லை, என் அருளும் உனக்கில்லை. தாயே, மதி இழந்து சில குற்றங்கள் செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடு. கடைசியாக ஒரே ஒரு உதவி புட்டு செய்தாயே. என்ன? என் எதிரி அருணகிரி உன் மகன் முருகனை அரசனுக்கு காட்டுவதாக சபதம் செய்திருக்கிறான். எப்படி இன்று உன்னிடத்தில் நான் தோல்வி அடைந்தேனோ அதே மாதிரி அந்த அருணகிரி தோல்வி அடைய வேண்டும். உன் மகன் முருகனை அங்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த உதவி செய்தாயே. ஆகட்டும். ஆண்டான் அவர்களே, காளிதேவியின் தரிசனத்துக்கு அருள் செய்யலாமே. அதற்கு இப்பொழுது என்ன அவசரம்? என் தாய் எப்பொழுது அழைத்தாலும் வர தயாராயிருப்பாள். முதலில் இந்த நரமனிதனை பரிசோதியுங்கள். முருகனை வரச் சொல்லுங்கள். வரமாட்டான். முருகன் இருக்கும் இடத்திற்கு தன்னை அழைத்துக் கொண்டு போக நம்மை சொல்ல போகிறார். பாருங்கள். செங்கேழடுத்த சினவடிவேலும் திருமுகமும் செங்கேழடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனே எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே எதிர் நிற்பனே. நீ அழைத்தவுடன் அந்த ஆண்டி ஓடி வந்து விடுவானோ? வர சொல், பார்ப்போம். கண்ட கை சூளமும் திருமாயன் வெற்றி பெரு சுடராயும் வெங்கான கண்ட கை சூளமும் திருமாயன் வெற்றி பெரு சுடராயும் தேவரும் சதுர்முகனும் நின்றிருப்ப சயிலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உறுதியே தனியாண்மை கொண்ட நெடுவே தனியாண்மை கொண்ட நெடுவே
கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கன்னி நாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரியாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வ சிறுவனருமுகல் முருகனிருதர்கள் குலாந்தகல் செம்பொன் திருக்கை வேலே. கூப்பிட்டவுடன் வரும் முருகன் பாடியும் வரவில்லையே, தாண்டவம் ஆடிப்பாரும், ஒருவேளை வந்தாலும் வருவார். ஆடி பாட வேண்டும், உண்மைதான். ஆடினால் ஆடாத கல்லெஞ்சும் ஆடும். நீ மறந்து போகும். எனது ஐயன் விடுபட்டு மயிலேறி ஓடி வருவான். மயிலாட பாடுகிறேன். மயில் ஆடும் ஆடும் பாடும். சந்தான புஷ்ப பரிமள கிண்கிணி முகச்சரணயுகள அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாருட வெகுமோக சத்ய பிரியாலிங்கன சிந்தாமணி கலச கரகடக்க போல திரியம்பக விநாயகன் முதல் சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடிகின்ற சித்திர கலாபமயில சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடிகின்ற சித்திர கலாபமயில மந்தாகினி பிரபதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திக வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திய வராசனன் குயிசாயுதத்து இந்திராணி மங்கல்ய தந்து ரட்சாபரண இகழ்வேல் வினோதன் அருள் கூர் இமயகிரி குமரி மகனேறு நிலகிரீவ ரத்ன கலாபமயிலே ரத்ன கலாபமயிலே ரத்ன கலாபமயிலே. குமரகுருபரா, அடியார் இன்னல் நீக்கும் ஆண்டவனே, அருட்ஜோதியே, என்னே உன் கருணை, என்னே உன் கருணை. எனக்கு அப்பவே தெரியும். வீசினாடே, தண்ணீர் தர, தண்ணீர் தர. ஆண்டவனா? வாங்க சாமி, வாங்க சாமி. தங்கத்தை வாரி இந்த வீடு பூரா இறங்க. அப்புறம் என் தங்கச்சி மனசை மாத்துங்க. தங்கத்திற்கு எதடா மரியாதை? அரசாங்க சொத்தில் பாதி என்னிடம் இருக்கிறது. அதை உங்களுக்கே தருகிறேன். உங்கள் பரம்பரை அனுபவிக்கட்டும். மரகதத்தை உடனே என்னுடன் அனுப்புங்கள். பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக வேண்டும். சீக்கிரம். நீ எப்படி இருந்தால் என்னவா? ஐயா மந்திரவாதி, அழியும் இன்பத்திமர்,
என் ஐயன் அடைந்த பேரின்ப நிலை அடைய முயற்சி செய். உன் பாவம் தொலை. போவோம், இருவருமே நாட்டை விட்டு காட்டிற்கு போவோம். நீ காட்டிற்கு வர முடியாது. விலங்கும் விவேகியும் வாழும் இடத்தில் உன் போன்ற போலிகளுக்கு இடமில்லை. நான் வருகிறேன். மகளே, என்னை விட்டு போகாதம்மா. கண்ணு. அம்மா, உன் வயிற்றில் பிறந்தவள் அடைந்த பேர் உனக்கு பெருமையை தரும். அனைவரும் தீமையை மறந்து தூய்மையை அடைந்து வாழுங்கள். ஆசையை விடுங்கள். ஆண்டவன் அருள்வான். என்னை விட்டு போகாதம்மா. இந்த வீட்டிற்கு பின்பக்கத்தில் பாதை இருக்கிறதா? இருக்கு. எதுக்கு? முன்பக்கத்தில் சென்றால் மக்களுடைய வரவேற்பு, பின்பக்கத்தில் ஏகாந்தத்தை நாடி போகிறேன். இதெல்லாம் பின் ஏகாந்தமா? பார்வதி, ஓ மாமா எங்கேம்மா? இதோ இருக்கப்பா. அண்ணா, நான் சாகிறதுக்கு முன்னால அவங்களை பார்க்க முடியாது. என் கடவுளை பார்த்த பிறகுதான் என் உயிர் பிரியும். அழாத தாயே, அழாத. அருணகிரிநாதன் சேத்திராடன் முடிஞ்சு ஊர் திரும்புறதாக கேள்விப்பட்டேன். வந்ததும் நானே போய் அழைச்சிட்டு வரமா? யார் வீட்டில்? தாங்கள் தந்தையை போன்றவர் காலில் விழலாமா? நல்ல சமயத்தில் வந்தீர்கள். ஞானவல்லி என்னை அழைத்தாள். ஆஹா, உண்மை. உள்ளே வாருங்கள். ஏற்கனவே வீட்டை துறந்தவன் நான். இப்போது நான் தேடித் திரியும் வீடு வேறு. ஞானம், நீ சுத்தமானவள், குற்றமற்றவள். நான் இழிந்தவனாக இருந்தேன். நீ இன்னல் பலபட நான் ஏதுவாகவும் இருந்தேன். இருந்தும் எனக்கு ஞானம் வர உதவியவள் நீ. என் அப்பன் எனக்கு இறங்கினார். எல்லோரும் புனிதம் பெற்றோம். இறப்பை எண்ணி அழாதே, அது இயற்கையானது. பிறவி பாவத்தை விட்டு நம்மை பிரிப்பது இறப்பு ஒன்றுதான். என்றும் இளமை பெற்ற என் தெய்வம் உன்னை ஏற்றுக்கொள்ளும். யாரும் அழ வேண்டாம். அவள் முருகன் திருவடி சேர்ந்தாள். நடையற்ற பிணத்தை பார்த்து அழலாமா? நடமாடும் பிணங்களுக்காக அழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நான் அழ வேண்டும். அழுகிறேன். இன்பமே சொர்க்கம் என இருந்த நான் அவள் இன்பத்தை கொன்றேனே, அதை நினைத்து அழுகிறேன். இந்த உத்தம உருவின் ஆவியை ஏற்று அதற்கு நிரந்தர சாந்தியை அருள் அப்பனே என்று என் அப்பனை வேண்டி அழுது விடுகிறேன். அருணகிரியை பழி வாங்குவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இப்பொழுது நாம் செய்ய போகும் சூழ்ச்சியில் இருந்து இனி அவன் தப்ப முடியாது. இப்பலை சந்திப்போம். அரசை, அருணகிரியோடு போட்டியிட்டு தோல்வியுற்றதும் தங்களை பார்க்க மனமில்லாமல் தலைமறைவாக இருந்தேன். ஆனால் உங்களுக்கு கண் பார்வை போனதென்று கேள்விப்பட்டதும் இருப்பு கொள்ளவே இல்லை. ஓடோடி வந்தேன். என்ன பாவம் செய்தேனோ, கண் பார்வை போய்விட்டது. கண் இழந்து மனிதன் வாழ தேவையில்லை. என்ன செய்வது? இறப்பு இன்னமும் வரவில்லையே. மக்கள் உயிர் போல் மதிக்கும் மன்னர் நீங்கள் வாழ்வதிலே மக்களுக்கு இன்பம். பாரிஜாத மலரை கொண்டு வந்தால் உங்கள் கண் பார்வை வந்துவிடும். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பாரிஜாதமா? பாரிஜாத மலர் தேவலோகத்தில் அல்லவா உள்ளது. அதை எப்படி பெற முடியும்? சிரமம்தான். அருணகிரிநாதர் மனம் வைத்தால் பாரிஜாத மலரை கொண்டு வர முடியும். ஆனால் அவர் அதற்கு சம்மதிக்க வேண்டும். அருணகிரிநாதர் கண்டிப்பாக இதற்கு இணங்குவார். அரசே, நாமே நேரில் சென்று அவரை வேண்டுவோம். புறப்படுங்கள். கோலோச்சும் அரசர் குடிமக்களின் தந்தை அல்லவர். அவர் விழி பார்வையற்றிருப்பது வேதனை மட்டுமல்ல, பல மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்கு ஏதுவில்லாமற் போகும். அதிலும் தாங்கள் செங்கோல் வழுவா மன்னர். தங்களை காப்பது என் போன்றோர் கடமையாகும். நான் தேவலோகம் சென்று பாரிஜாத மலரோடு திரும்புவேன். அனைவரும் கவலை விடுத்து செல்லுங்கள். ஆஹா, தனிப்பெரும் கருணையுடையவர் தாங்கள். அதுதான் என் பாக்கியம்.
மானிட உருவோடு தேவலோகம் போக முடியாதே, வேறு உருவ எடுத்துத்தான் போக வேண்டும். அவன் கூடு விட்டு கூடு பாயும் வித்தை தெரிந்தவன். ஆகையினால் நீங்கள் அவனை பின்தொடருங்கள். அவன் உடலை எங்கு கிடத்துகிறான், என்ன உருவோடு போகிறான் என்பதை கண்டறிந்து வாருங்கள். புறப்படுங்கள். கோபுரத்தின் மீது சென்றான். நாங்களும் சென்றோம். உடனே ஒரு இடத்தில் விட்டுவிட்டு கிளியாக மாறி மேலே பறந்து விட்டான். நான் நினைத்தது போலவே ஆயிற்று. என் சூழ்ச்சிக்கு வெற்றி. உடனே சென்று அவன் உடலை கொண்டு வாருங்கள். உயிரில்லாத உடல் எதற்கு சுவாமி? அதுதானடா எனக்கு தேவை. கோபுரத்திற்கு பின்புறம் கொண்டு வாருங்கள். கிளியிலிருந்து மறுபடியும் அவர் உயிர் இவ்வுடலுக்குள் வந்து புகுந்து விடாதா? முடியாது. புதைக்கப்பட்ட உடல் சேதமடைந்து விட்டது. அதற்குள் உயிர் போகாது. அருணகிரியும் அதை விரும்ப மாட்டான். வெற்றி எனக்கே, பதவியும் எனக்கே. சாமி சந்தோஷப்படுது. இந்த முடிவு எப்படி இருக்கோ பொறுத்திருந்து பார்ப்போம். ரோஜனே, போன அருணகிரி போனவர் தான் போலும். இதில் அவர் மகிமையை நடக்கவில்லை. உட்காருங்கள். நாம் அப்படி நினைப்பது சரியில்லை. விரைவில் அவர் மலரோடு வரலாம், அல்லது இதுவரை வந்தும் இருக்கலாம். யாராவது கோயிலுக்கு சென்று பார்த்து வரலாமே. நீர் ஒரு விஷயம் புரியாத மந்திரி ஐயா. கிளி பாரிஜாத புஷ்பத்தை கொண்டு வந்திருந்தால் அதனுடைய நறுமணம் காத தூரம் வீசும். அந்த பகுதியில் உள்ள நோயுற்ற மக்கள் அத்தனை பேரும் நோய் நீங்கி இன்பமாக இருப்பார்கள். அதற்கு அவ்வளவு மகிமை உண்டு. பொறுத்திருந்து பார்ப்போம்.
கடவுள் சித்தம் போல் தானே எல்லாம் நடக்கும். சுவாமி, எனக்கு கண் பார்வை வந்துவிட்டது. உங்கள் அனைவரையும் என்னால் நன்றாக காண முடிகிறது. முருகா, முருகா. அருணகிரி இதிலும் வெற்றி பெற்றாரா? அண்ணா, பார்வை வந்து விட்டதா? கிளி பாரிஜாத மலரோடு பறந்து வந்து கோவில் கோபுரத்தில் தங்கிவிட்டது. அப்படியா? புறப்படுங்கள். அனைவரும் சென்று அருணகிரி நகரை விரிசித்து வருவோம். புறப்படுங்கள். சுவாமி, எப்பிறத்திலும் நான் தங்கள் அடிமை. என் குருநாதர் தாங்கள். ஆண்டவனுக்கு நன்றி செலுத்து. சுவாமி, கிளியுரு மாறி தாங்கள் சுய உருவத்தோடு காட்சி தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். மன்னா, இனி அது முடியாத ஒன்று. என்ன? என்னால் தங்கள் திருமேனி மறைபட்டிருக்க வேண்டுமா? ஆமாம், இந்த போலி மந்திரவாதி நான் கிளியாக மாறியதும் நான் கிடத்திச் சென்ற என் உடலை எடுத்து புதைத்து விட்டான். மீண்டும் உடல் பெற முடியாத நிலையில் நான் கிளியாகவே இருந்துதான் இறைவனடி சேர வேண்டும். அப்படியா? எங்கே அந்த துரோகி? அவனை பிடித்து திட்டவனை. பழிவாங்கல் நமது பணி அல்ல. குற்றம் உணர்ந்தவன் திருந்துவான். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை தெருவில், தேடும் கயமா முகனை தெருவில் சாடும் தனியானை சகோதரனே. உருவாய் அருள்வாய் உலகாய் இலகாய் மறு